अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதத்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயேகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் மற்றும் சக்கரத்தாழ்வார் கருடாழ்வார் இவர்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பிரவர்த்தகாச்சாரியர் என்று நாம் கொண்டாடக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரை குறித்து அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்திருக்கிறார். அது 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரம் ஆகையினாலே யதிராஜ சப்ததி என்றே வழங்கப் பெறுகிறது. இந்த ஸ்தோத்திரத்திலே முதல் சில ஸ்லோகங்களாலே எம்பெருமானாருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களை துதித்து அதற்கு பிறகு 10வது ஸ்லோகம் தொடங்கி அந்த எம்பெருமானாருடைய பெருமைகளை ஒவ்வொன்றாக நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 14வது ஸ்லோகம். இந்த 14வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானார் தான் உபனிஷத்துக்களை எல்லாம் காத்தார், உபனிஷத்துக்களை எல்லாம் இவர்தான் ரட்சித்தார். இவர் இல்லை என்றால் உபனிஷத்துக்களுக்கு தவறான பொருள்களை சொல்லி அதை மற்றவர்கள் சிதைத்து விடுகிறார்கள் என்ற அர்த்தத்தை வேதாந்த தேசிகன் அருளிச் செய்கிறார். வேதமே அப்படித்தான் பயப்படுகிறதான். என்ன பயப்படுகிறது என்றால் என்ன சொல்லுகிறது? அது அல்பஸ்ருதாத்து வேதா பிபேதி என்கிறார்கள். அல்பஸ்ருதாத்து என்னால் என்ன? முழுமையாக அர்த்தங்களை கேட்காமல் அரை குறையாக கேட்டவன் இருக்கிறானே, அவன் என்ன பண்ணுகிறான்னா, மாமயம் பிரதரே தீர்த்தி, என்னை கிழித்து விடுவானே என்று அந்த வேதமானது பயப்படுகிறது என்று நாம் ஏற்கனவே அந்த ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறோம். அதாவது இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மகயேத்து என்று வேதத்தை இதிகாச புராணங்களை கொண்டு அர்த்தங்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் என்ன சொல்லுகிறான்னா, அல்பஸ்ருதாத்து வேதா பிபேதி மாமயம் பிரதரேதிதி என்று இப்படி அந்த அல்பஸ்ருதர்கள் அவர்களாலே இந்த உபனிஷத்துக்களுக்கு ஏற்பட்ட குறைகளை போக்கி இவர்தான் இந்த உபனிஷத்தை ரட்சித்தார் எம்பெருமானார் என்று இந்த 14வது ஸ்லோகத்திலே அருளிச் செய்கிறார் வேதாந்த தேசிகன். அபகுஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜரதீனாம் அயதாத பிரச்சாரம் வினிவர்த்தயித்தும் யசீஸ்வரோக்தி விததேதாக ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக. அதாவது ஸ்ருதீனாம் வேதங்களுக்கு அபகுஸ்ருத சம்பவம், அதாவது ஜரதீனாம் ஸ்ருதீனாம். ஜரதி வேதங்கள் என்பவை மிகவும் தொன்மையானவை. இல்லை, ஜரதீனாம்னா என்ன அர்த்தம்? மிகவும் பழமையானவை என்பது பொருள். ஜரா என்னாலே மூப்பு, மிகவும் மூத்தவை. வேதங்கள் என்கவைதான் ரொம்ப முழுமையாக பழமையான பிரமாணங்கள். இன்றைக்கும் கூட ஆராய்ச்சி செய்கின்ற மேல்நாட்டு அறிஞர்களெல்லாம் கூட உலகத்திலேயே மிக மிக தொன்மையான நூல் எது என்று சொன்னால் அது வேதங்கள் தான் என்று அது மேல்நாட்டு அறிஞர்கள் மேக்ஸ் முல்லர் என்கிற ஜெர்மானிய அறிஞர் போன்றவர்களெல்லாம்
அதை நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். மற்ற நூல்களெல்லாம் அதற்கு பிற்பாடு வந்தவைதான் என்று. ஆனால் இந்த வேதங்கள் அதை இயற்றினவர் என்று யாரும் கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம்? அது அனாதி, ஆதியே இல்லாதது. எப்படி பகவான் என்கிறவன் ஆதி இல்லாதவனோ அதுபோல வேதமும் ஆதி இல்லாதது என்று தான் நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஜரதீனாம் ஸ்ருதீனாம் மிக மிக தொன்மையான வேதங்கள். அந்த வேதங்களுக்கு ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. என்ன? அபகுர்ஸ்ருத சம்பவம் பிரச்சாரம். முழுமையாக வேதத்தினுடைய அர்த்தங்களை கேட்காதவர்கள். அதாவது வேதம் என்னால் வேதங்கள் உபனிஷத்துக்கள் இதையெல்லாம் எப்படி கேட்கணும்னா எல்லா உபனிஷத்துக்களையும் சேர்த்து வாசித்துத்தான் அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரே ஒரு உபனிஷத்திலே ஒரே ஒரு இடத்துல இருக்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு அர்த்தம் நிர்ணயம் பண்ண முடியாது. எல்லா உபனிஷத்துக்களையும் சேர்த்து படிக்க வேண்டும். அதையும் எப்படி படிக்க வேண்டும் என்றால் ஒரு குருவனிடத்திலே போய் ஆற அமர அவருடைய திருவடிவாரத்திலே இருந்து கற்க வேண்டும். அப்படி கற்காமல் வேதத்திற்கு ஒருத்தன் பொருளை சொல்லத் தொடங்கினானால் அவன் தவறாகத்தான் சொல்லுவான். அந்த ஒரு குறைதான் வேதத்திற்கு ஏற்பட்டு விட்டது. என்ன ஆகிவிட்டது? அந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கு என்ன செய்ய தொடங்கினார்கள் சிலர்கள்? அபகுஸ்ருத சம்பவம் பிரச்சாரம். அதாவது நிரம்ப கேட்காதவர்கள். பகுஸ்ருதர் என்றால் நன்றாக கேட்டவர்கள், அபகுஸ்ருதர் என்றால் அவ்வளவு நிறைய கேட்காதவர்கள், ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து அர்த்தங்களை கேட்காதவர்கள். அவர்களால் என்ன ஆகிவிட்டதுன்னா அயதாயத பிரச்சாரம். அதாவது நேராக இருக்கக்கூடிய பொருளை விட்டுவிட்டு அவர்கள் தவறான பொருள்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். யதாயத்தம் என்னால் உண்மையான பொருள், அயதாயத்தம் என்னால் அது தவறான பொருள். வேதற்கு நேராக உண்மையான பொருளை சொல்லாமல் இவர்கள் முறையாக காலட்சேபம் கேட்காதவர்களாகினாலே, முறையாக ஒரு ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து கேட்காதவர்களாகினாலே அவர்களெல்லாம் தவறான பொருளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் என்ன ஆயிற்று? வேதமே எங்கே அழிந்து போய் விடுமோ, குறைந்து போய் விடுமோ என்கிற அளவில் அதற்கு ஒரு கேடு ஏற்பட்டு விட்டதாம். அப்பொழுது அதை வினிவர்த்தயித்தும், அதையெல்லாம் போக்குவதற்காக எம்பெருமானார் என்ன பண்ணினார்? யதீஸ்வரோக்திகி, அந்த எம்பெருமானுடைய திருவாக்குகள் அவற்றையெல்லாம் போக்கடித்தன. போக்கடித்து என்ன செய்தன என்றால் விததே தாகா ஸ்திர நீதி பஞ்சரஸ்தாக, அவற்றையெல்லாம் என்ன பண்ணித்துன்னு கேட்டால் நல்ல ஒரு கூட்டிலே இருப்பவைகளாக, அதாவது நீதி பஞ்சரஸ்தாக நியாயங்களாகிற கூடு, அந்த கூடிலே இருப்பவைகளாக அந்த எம்பெருமானாருடைய வாக்குத்தான் செய்தது என்கிறார். அதாவது இப்படி நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு கிளி இருக்கிறது. அந்த கிளியானது நம்முடைய இல்லத்திலே அங்குமிங்கும் தத்தி தவழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இன்னும் அதற்கு பறக்கக்கூடிய சக்தி வரவில்லை. அது ஒரு அப்படியே இன்னும் பறக்கிற சக்தி வந்துடுத்தோன்னா அதை வெளியில் விட்டுடலாம். ஆனால் அதற்கு முன்னாலே அது நாம் கொஞ்ச நாள் அதற்கு இறக்கைகள் நன்றாக வளர்கிற வரைக்கும் அதை நாம் தான் ரட்சிக்க வேண்டும் என்று பண்ணுகிறோம். சரி, அதை அப்படியே நாம் அறையில் விட்டு வைத்திருந்தால் அதை பல ஜந்துக்கள் வந்து அதை உணவாக கொண்டு விடும் இல்லையா? பூனை, நாய் முதலானது வந்தால் என்ன பண்ணிவிடும்? அந்த கிளியை கடித்து கொதறிவிடும். அப்பொழுது என்ன பண்ண வேண்டும்? அந்த கிளியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமானால் அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கூண்டிலே அந்த கிளியை அடைத்து வைக்க வேண்டும். அந்த கூண்டிலே கிளியை அடைத்து வைத்தால்தான் நாய், பூனை முதலானவற்றாலே அந்த கிளிக்கு அந்த ஆபத்தும் வாராமல் இருக்கும். அதுபோல வேதங்களுக்கு பல பேராலே சில தீங்குகள் ஏற்பட இருந்தன. ஆனால் எம்பெருமானாருடைய திருவாக்குகள் தான் அந்த வேத வாக்கியங்களுக்கு ஒரு கூண்டு போல இருந்து அந்த வேத வாக்கியங்களை ரட்சித்தன என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அப்படி சொல்லுகிறார். வினிவர்த்த யதீஸ்வரோக்திகி, அந்த அயதாயத பிரச்சாரம் வினிவர்த்தயத்தும், இப்படி வேதங்களுக்கு தவறான பொருள்களை சொல்லுபவர்களை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணினார்னா யதீஸ்வரோக்திகி, அந்த எம்பெருமானாருடைய திருவாக்கு எப்படி அமைந்தன என்று கேட்டால் தாகாஸ்திர நீதி பஞ்சரஸ்தாகா விததே என்று அப்படியே நல்ல நியாயங்களாகிற கூட்டில் இருப்பனவாக அந்த உபனிஷத் வாக்கியங்களை செய்தன என்று சொல்லுகிறார். என்ன விஷயம் என்று ஒன்றிரண்டை எடுத்து பார்ப்போம். இப்போ வேதத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபனிஷத்துக்களிலே பார்த்தால் ஓரிடத்தில் உபனிஷத்து என்ன சொல்லுகிறது? நிர்குணம். பிரம்மம் என்கிறது எப்படிப்பட்டது என்னால் குணமே இல்லாதது என்று இப்படித்தான் ஒரு வாக்கியம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இதை எடுத்துக்கொண்டு அத்வைத்திகள் என்ன அர்த்தம் சொன்னார்கள்? பிரம்மத்திற்கு குணம் என்கிறது அடியோடு கிடையாது, பிரம்மம் என்கிறது குணம் இல்லாதது. குணம் மட்டும் இல்லை, அதுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு பெயர் கிடையாது, எதுவுமே கிடையாது என்று அப்படி சொன்னார்கள். ஆனால்
இன்னொரு உபனிஷத்தை நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அந்த உபனிஷத்திலே அபகத் பாத்மா விஜ்ரஹா விமுர்த்யு விஷோகா அபிபாசா விஜிகத்ஸா அபிபாசா சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ என்று இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ, எல்லா விதமான கல்யாண குணங்களோடும் கூடியவன் பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல பகவானுக்கு அந்த பிரம்மத்திற்கு குணமே கிடையாது, நிர்குணம் என்று ஒரு உபநிஷத்து சொல்லுகிறது. உடனே இன்னொரு இடத்துல என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பகவானுக்கு எல்லா கல்யாண குணங்களும் உண்டு என்று சொல்லுகிறது. இப்போ குணம் உண்டு என்று சொன்ன வாக்கியத்தை எடுத்துக்கொள்வதா, குணம் இல்லை என்று சொன்ன வாக்கியத்தை எடுத்துக்கொள்வதா என்று கேட்டால் உடனே சில பேர் என்ன சொன்னார்கள், குணம் இல்லை என்று சொன்ன வாக்கியம்தான் பிரமாணம், அதைத்தான் நாம் அத்தாரிட்டியாக கொள்ள வேண்டும். குணம் உண்டு என்று சொன்ன வாக்கியம் அதெல்லாம் தப்பு, நமக்கு அதாவது தவறான பார்வையில் பார்க்கிற பொழுது குணம் உண்டு போல தோன்றுகிறதே, அதைத்தான் அந்த வேதம் சொல்லுகிறது என்று அப்படி ஒரு பொருளை சொன்னார்கள். ஆனால் குணம் உண்டு என்று சொல்லுபவர்கள் சில பேர் என்ன பண்ணா, அதுதான் பிரமாணம், குணம் இல்லை என்று சொன்னதை விட்டுவிடணும் என்று இப்படி சொன்னான். சரி, ராமானுஜர் என்ன சொன்னார், இதுதான் இவர் அந்த கூண்டிலே அடைத்து வேதங்களை காப்பாற்றுவது என்னால் தம்முடைய திருவாக்குகளாலே என்ன சொன்னா, நான் தான தோப்பி உபயலிங்கம் சர்வத்ரஹி என்று அந்த வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு நஸ்தான தோப்பி பிரமாணம் உபயலிங்கம் சர்வத்ரஹி என்று ஒரு வேதவியாசர் பிரம்மசூத்திரத்திலே அருளி செய்திருக்கிறார். அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானத்தில் இந்த அர்த்தத்தை ஸ்ரீ ராமானுஜர் மிக அழகாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார், வேதம் சொல்லுகிற பொழுது அவன் குணங்களை உடையவன் என்று மட்டும் சொல்லவில்லை, பின் என்ன சொல்லிற்று, சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ, எல்லா விதமான கல்யாண குணங்கள் அதாவது நற்குணங்களையும் உடையவன் என்று வேதம் சொல்லிற்று. அதனால் எல்லா விதமான நற்குணங்களையும் அவன் உடையவன் என்பது உண்மை, அதை மறுக்கவே கூடாது, குணங்களை உடையவன் என்பதுதான் சரியான பொருள் என்று சொன்னார். அப்போ நிர்குணம்னு சொல்லி இருக்கிறது, அதற்கு என்ன பொருள் சொல்லுவது என்று கேட்டால், இப்போ இந்த கல்யாண குணங்களை உடையவன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய தோஷ குணங்கள் அவனுக்கு கிடையாது. அதாவது பகவானிடத்தில் நற்குணங்கள் தான் இருக்கின்றனவே தவிர தீய குணங்கள் இல்லை. அப்போ தீய குணங்கள் இல்லை என்பதை நிர்குணம் என்கிற வாக்கியம் தெரிவிக்கிறது. நற்குணங்கள் உண்டு என்கிற அர்த்தத்தை கல்யாண குணாத்மகோசௌ என்கிற வாக்கியம் காட்டுகிறது என்று இப்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலுமே இந்த மாதிரி முரண்பட்டது போல வேதங்களிலே உபநிடத்துகளிலே பல அர்த்தங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் முரண்பாடு ஏதுமில்லாமல் அவற்றை பொருந்த விட வேண்டியது ஆச்சாரியர்களுடைய கடமை அல்லவா? அந்த கடமையை செவ்வனே செய்தவர் என்னால் ஸ்ரீ ராமானுஜர். அவருக்கு முன்னாலே இருந்த ஆச்சாரியர்கள் காட்டின அர்த்தத்தைத்தான் ஆழ்வார்களுக்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள் இவர்களெல்லாம் காட்டியிருக்கிற அர்த்தங்களை உட்கொண்டு இன்னும் தெளிவாக ஸ்ரீ ராமானுஜர் எடுத்து காட்டினார். இப்படி ஓரோரு இடத்திலேயும் ஸ்ரீ ராமானுஜர் வேதங்களிலே எந்த இடத்திலே முரண்பாடு இருக்கிறது என்று கொண்டு சில தவறான அர்த்தங்களை பிறர் சொன்னார்களோ அதையெல்லாம் களையும் விதமாக ஸ்ரீ ராமானுஜர் மிக அழகான ஸ்ரீ சூக்திகளை அருளி செய்து இப்படி பகவானுக்கு எல்லா கல்யாண குணங்களும் உண்டு. அதை சொல்லுவார்கள், ஆனந்தியாத் பிரதமோ ராசிகி அபாவாதேவ பశ్చిமஹா என்று சொல்லுவார்கள். அதாவது பகவானுடைய ஒரு வேடிக்கையான ஸ்லோகம் அது. சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணாதோஷாச்ச சாரிங்கிணா. பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது, பகவானுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது, குற்றங்களையும் எண்ண முடியாது என்பது ஸ்லோகம். உடனே குணங்களை எண்ண முடியாது, காரணம் என்ன, நிறைய குணங்கள், எண்ணிக்கை இல்லாத குணங்கள் அவனிடத்தில் எண்ணற்ற குணங்கள் இருக்கன, எண்ண முடியாது, சரி ஒத்துக்கொண்டு விட்டோம். ஆனால் தோஷங்களை குற்றங்களையும் எண்ண முடியாதுன்னு சொன்னீரே, அது எப்படின்னு கேட்டால் ஆனந்தியாத் பிரதமோ ராசி, குணங்கள் அளவற்று இருக்கின்றபடினாலே அவைகளை எண்ண முடியாது, தோஷங்களையே எண்ண முடியாதுன்னா அபாவாதேவ பశ్చిமஹா, அவை இல்லவே இல்லை, அதனால எண்ண முடியாது. இருந்தால் தானே எண்ணுவதற்கு, அங்கே இல்லவே பகவானிடத்தில் தோஷங்கள் குற்றங்களே கிடையாது, அதனால் அவற்றை எண்ண முடியாது என்று இப்படிப்பட்ட அர்த்த விசேஷங்களை நமக்கு காட்டி கொடுத்தவர் யார் என்றால், விளக்கமாக காட்டி கொடுத்தவர் யார் என்றால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். ஆயினாலே அந்த எம்பெருமானார் தான் இந்த உபனிஷத் வாக்கியங்களை எல்லாம் கூட்டிலே இருக்கிற கிளி போலே பாதுகாப்பாக இருக்கும்படி செய்தவர் தம்முடைய திருவாக்குகளாலே என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானார் உபனிஷத்துக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அற்புதமான பணியை வேதாந்த தேசிகன் எடுத்து காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.